அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன் நான், அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன் நான், அர்ப்பணித்தேன் என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வாலிபர் தரிசன முகாம் 2026ல பல பகுதியிலிருந்து நீங்க ஆர்வமா வந்து பங்கெடுத்திருக்கிற உங்க எல்லாருக்காகவும் நாங்க ஆண்டவரை துதிக்கிறோம். இந்த 5 நாட்களும் உங்களுக்கு ரொம்ப விசேஷித்த நாட்களை அமைய ஆண்டவர் தான் அனுக்கிரகம் செய்யணும். ஆமென். அதுல இந்த முதல் செஷன்லயே ஆண்டவர் டேக் ஆஃப் ஆகுறதுக்காக டேடிக்கு ஒரு கையை தட்டுங்க பாப்போம். தேங்க்யூப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல அருமையான பாஸ்டர் பென்னி அவங்கள ஆண்டவர் அற்புதமா இந்த ஆராதனையில சமூகத்துல நிறைஞ்சி உண்மையிலே ஒரு கொண்டாட்ட அபிஷேகத்தை தந்ததுக்காக நன்றி. ஆமென். எத்தனை பேருக்கு பிளஸிங்கா இருந்துச்சு பாஸ்டர் பென்னி உங்க நடுவுல ஊழியம் செய்தது. அல்லேலூயா. பிரஜாபதி இந்த காலத்துக்குன்னே உரிய கான்டெம்பரரி ஸ்கிட்ஸ் இதெல்லாம் இதெல்லாம் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி போட்டா ஈடுபட்டு இருக்குமாயா? அதனால இந்த சீசனுக்கு இந்த டைமிங்க்கு என்ன தேவையோ அந்த மெசேஜோட அவங்க கொடுத்த இந்த ஸ்கிட்டுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த யூத் மீட்டிங் வந்து ஒரு பெரிய ஒரு திருப்பு முனையாக உங்க லைஃப்ல இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் அமையணுங்கிறது எங்களுடைய பாரம், எங்களுடைய ஜெபம். ஆமென், ஆமென். நீங்க யாராவது சொல்லி வந்தீங்களா அல்லது ஆண்டவரே உங்களை இங்க போ சொன்னாரா? அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா இங்க இருக்கிறீங்க நீங்க. எஸ். இந்த முகாம்ல இந்த நாட்கள்ல நீங்க இங்க இருப்பது தேவனுடைய பரிபூரண திருவிழா சித்தம். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. குயவன் வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க, தகப்பன் வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க. ஆமென். ஆண்டவர் எந்தெந்த விதத்துல எல்லாம் எந்தெந்த பகுதியெல்லாம் தொட்டு வணையணும்னு நினைக்கிறாரோ அத்தனை பகுதியையும் தொட்டு வணைய, என் மனசனுடைய எல்லா பகுதியையும் தொட்டு வணைய உங்களுக்கு முழு உரிமையை தர்றேன் ஆண்டவரேன்னு கையை தூக்கி அப்படி ஒரு சரண்டர் ஆங்க பாப்போம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. as a part you have all the rights. ஆண்டவரே, குயவனாய் உமக்கு எல்லா உரிமையும் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன தொட்டு வணைய உமக்கு எல்லா உரிமையும் உண்டு. முதல் நாள்லயே நாங்க கொடுக்கிறோம் ஆண்டவரே. எஸ். ஆமென் சொல்லுங்களேன். சோ உங்களுக்காக இன்னைக்கு காலையில வந்து எழுந்து வழக்கம் போல இந்த பைபிள இன்னைக்கு ஒரு சங்கீதத்தை வாசிச்சுட்டு இருந்தப்ப இந்த சங்கீதத்துக்குள்ள இருந்து ஆண்டவர் ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு செய்தியை தந்தார். சோ அந்த உங்களுக்குன்னே ஆண்டவர் உங்களை மனசுல வச்சு நம்ம எல்லாரையும் மனசுல வச்சு ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை தான் உங்களோட நாங்க ஷேர் பண்ண போறோம். ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. The world is full of distractions. இந்த உலகமே கவனச்சிதறல் நிறைந்த உலகம். இந்த எந்த காலத்தை விட இந்த காலத்துக்கட்டத்துலதான் நம்முடைய கவனம் வந்து சிதறிக்கிட்டே போக்கஸ்டா இல்லாத அளவுக்கு சோசியல் மீடியாலையும் சரி மற்ற எல்லா பகுதியிலையும் டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ். எஸ். இத பாக்குறதா அல்லது அத பாக்குறதா, இதையும் பார்த்து அதையும் பார்த்து மைண்டே நிறைய பேருக்கு குழம்பியா போயிடுச்சு. எதையும் உருப்படியாவே பார்க்காம அந்த மாதிரி எக்கச்சக்கமான தகவல்ல வந்து கொடுத்து இந்த டிஜிட்டல் வேர்ல்ட்ல மைண்ட் நிறைய பேருக்கு அப்படி ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. என்ன ஆகி போச்சு? ஃப்ரீஸ். இதன் நடுவுல ஆண்டவருக்கு எடுத்த காரியத்துல போக்கஸ்டா இருக்கிறதுங்கிறது உண்மையிலே சொல்லணும்னு சொன்னா இது மிகப்பெரிய ஒரு சவால். சவால்.
ஈஸியா நம்ம மைண்டு திசை மாறுது. நம்மளே ஒரு காரியத்தை நம்ம ஒரு தகவலை கூகுள்லயோ அல்லது யூடியூப்லயோ போய் எடுக்கணுங்கிற நோக்கத்தோட உள்ள நுழைஞ்சாலே உள்ள நுழையிறப்பே அது என்னன்னா நம்மள வேற பக்கம் திருப்பி விட்டுருது. அந்த மாதிரியான கண்ணா பின்னான்னு லோடா இருக்கிற சோசியல் மீடியா நடுவுல நாம ஆண்டோருக்கு அடுத்த காரியத்துல போக்கஸ்டா இருக்க நம்மளால என்ன செய்கிறது இல்ல, முடிகிறதில்லை. ரியாலிட்டி தானே, உண்மைதானே, நிஜம் தானே, நிஜமே. தடுமாற்றம் இருக்குல்ல, இருக்கு. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில நாம நிறைய மிஸ்டேக் பண்றோம். ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்றதுங்கிறது இட்ஸ் ரியல் சேலஞ்ச். உண்மையான சவால். மறுபடியும் மறுபடியும் மிஸ்டேக் பண்ண தருணங்கள் லைஃப்ல நிறைய இருக்கு. ஆனா யாருக்கு என்னன்னா தெரியாது. எத்தனை முறை அந்த தவறை நான் செஞ்சேன், எனக்கு மட்டும்தான் அது என்னன்னா தெரியும். வேற யாரும் அறிந்திராத ஒரு அந்தரங்கம், மர்மம். மர்மம். இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளையும் ஒரு மர்மம், மர்மம் இருக்கிறது. அதனாலே கர்மமும் இருக்கு. எனக்கே என்ன பாக்குறப்ப எப்படி இருக்குன்னா ஒரே மர்ம பூமி அல்லது மர்ம குகை. ஒவ்வொருத்தன் மனசு எப்படி இருக்கு? மர்ம குகையாய். அந்த மாதிரியான ஒரு லட்சணத்துல நம்ம மனசுக்குள்ள நிறைய குற்ற உணர்வுகள், கில்ட்டு, உங்க முன்னாடி நிக்கிறதுக்கு எனக்கு எந்த அருகதை இல்ல, எனக்கு தகுதி என்னன்னா இல்ல. அப்கோர்ஸ் நீங்க இந்த கேம்புக்கு வந்த அநேகர் கூட இதுல எல்லாம் அமர்றதுக்கு எனக்கு எந்த விதமான அருகதை என்னன்னா இல்ல, ஐ எம் அன்வர்தி, நான் இதற்கு பாத்திரன் அல்ல அல்ல. இன்னைக்கு கூட மிஸ்டேக் பண்ணிட்டு தான் நான் இங்க உட்கார்ந்து இருக்கிறேன். நேத்து கூட நான் வர்றப்ப கூட என்ன பண்ணிட்டு தான் வந்தேன், மிஸ்டேக் பண்ணிட்டு தான் நான் வந்திருக்கிறேன். அப்படிங்கிற ஒரு மனநிலையில நம்முடைய மனசுக்குள்ள இருக்கிற கில்ட், நம்ம மனசுக்குள்ள இருக்கிற சில குற்ற உணர்ச்சிகள், சில நாம செஞ்ச தவறுகளின் நிமித்தம் என் மனதுல உண்டான ஒரு உறுத்தலை என்னால ஓவர் கம் பண்ண முடியல. உறுத்துது மனசுல, அது உறுத்துது. ஆனால் அதை செய்யாம என்னால இருக்க முடியல. தப்புன்னு தெரிஞ்சு அந்த தப்ப தெரிஞ்சே திரும்ப திரும்ப செய்யறேன். தெரியுது நான் செய்யறது தப்புன்னு தெரியுது, தவறுன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஆனா தெரிஞ்சிருந்தும் அதே தவற மீண்டும் மீண்டும் செய்கிறேன். மீண்டும் மீண்டும் செய்யும்படி நான் தூண்டப்படுகிறேன். ஆமென். டெம்ப்டேஷன் எனக்கு ரொம்ப சிவியரா இருக்கு, சீரியஸா இருக்கு. என்னை ஜெயிக்க என்னாலே என்னன்னா முடியல. அப்படிங்கிற சூழ்நிலையில ஆண்டவர் சமூகத்துக்கு வர்றப்பதான் இந்த சங்கீதம் காலையில ஆண்டவர் எடுத்து கொடுத்தாரு எனக்கு. சங்கீதம் 130 பாருங்களேன். 130 ஒருத்தன் ஜெபம் பண்ண போறான். கர்த்தாவே, ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆண்டவரே, என் சத்தத்தை கேளும். என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உமது செவிகள் கவனித்திருப்பதாக. நான் ஜெபம் பண்ண போறேன். இந்த கேம்ப் கூட நான் வந்திருக்கிறேன். நான் நிறைய உங்கள்கிட்ட சில காரியங்களை கேட்கணும்னு என்ன செஞ்சிருக்கிறேன், வந்திருக்கிறேன். அதனால என்னுடைய சத்தத்தை தயவு செஞ்சு கேளுங்க. என் சத்தத்துக்கு உங்க செவிகள் கவனித்திருப்பதாக. ஆனா நான் இன்னொரு விஷயத்தை உங்கள்கிட்ட நான் சொல்றேன். நான் பண்ண தவற மனசுல வச்சுக்கிட்டு என் ஜெபத்தை கேட்காம மட்டும் என்ன செஞ்சிடாதீங்க, கண்டுங்க நாம போயிடாதீங்க. அதனால ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானா யார் நிலை நிற்பான்? ஆண்டவரே, எதை கவனிச்சிருப்பீர்னா? அக்கிரமங்களை.
if you kept a record of our sins, நாங்க செஞ்ச பாவங்களை யாரும் அறிந்திராத அந்தரங்கத்துல நாங்க செஞ்ச மிஸ்டேக்க ஒரு நோட்டு போட்டு ஒரு லெட்ஜர்ல நீங்க குறிச்சு வச்சு அதையே நீங்க மார்க் பண்ணி வச்சிருப்பீங்கன்னா எவன் உங்கள்ட்ட வந்து ஜெபம் பண்ண முடியும்? ஒருத்தன் ஜெபம் பண்ண முடியாது. Yes. ஒருத்தன் என்ன செய்ய முடியாது? ஜெபம் பண்ண முடியாது. Hallelujah. Hallelujah. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் அருமையா இருக்கு. If you measured us and marked us with our sins, நான் செஞ்ச தவறுகளை மனசுல வச்சு நீங்க என்ன எடை போடுவீங்கன்னா, சில பேரை வந்து சிலர் அளக்கிறதே நம்ம பண்ண மிஸ்டேக் வச்சு தானே அளந்துடுறாங்க. Yes. அந்த மாதிரி நான் செஞ்ச தவறுகளை வச்சு நீங்க என்ன மெஷர் பண்ணி எனக்கு ஒரு மார்க்க போடுவீங்கன்னா, அதாவது நீ ஆர் மார்க் அப்படின்னுவீங்கன்னா, அல்லேலூயா, குறிக்கப்பட்டவன். who would ever have their prayers answered? Yes. இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டா, இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட எனக்கு விரோதமா நீங்க எடுப்பீங்கன்னா எவன் பதில் கிடைக்கும்னு உங்கள்ட்ட வந்து ஜெபம் பண்ணுவான்? ஆனா உம்மிடத்துல உமக்கு நான் பயப்படும்படிக்கு உம்மிடத்துல எனக்கு என்ன உண்டு? மன்னிப்பு உண்டு. Yes. கையை தட்டுங்க அப்பாவுக்கு. ஆமென். ஆண்டவர் இந்த வேர்டை சொல்றாரு, பயப்படாம தப்பு செஞ்ச, ஆனா நீ பயப்படுற மாதிரி உன்னைய மன்னிப்பேன். ஆமென். புரிஞ்சவங்க நல்லா. ஆமென். புரியலன்னா திரும்ப சொல்லவா? எஸ். பயப்படாம தப்பு பண்ண, ஆனா இந்த கேம்ப்ல வச்சு நீ பயப்படுற மாதிரி நான் உன்னைய மன்னிக்க போறேன். ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. அடிச்சாருங்கிற பயத்துல போக மாட்டேன், மன்னிச்சாருங்கிற பயத்துல போவேன். ஆமென். இந்த முகாம் முடிகிற முதல் நாள்லயே, இந்த முதல் செஷன்லயே ஒரு ஹோலி ஃபியர ஆண்டவர் மன்னிச்சு தருவார். ஆமென். ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. உமக்கு பயப்படும்படி உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. அல்லேலூயா. ஹalleluya. அப்ப நீங்க மிஸ்டேக் பண்ணி வச்சாலும், பாவத்தையே பண்ணிட்டு வந்திருந்தாலும், ஆண்டவருடைய குட் புக்ஸ் சொல்லுவோம்ல, அவருடைய குட் புக்ல அவர் இருக்கிறாருன்னு சொல்லுவோம் பாருங்க. அவரை குறிச்சு ஒரு நல்ல அபிப்பிராயம், நல்ல மதிப்பு அவருக்கு இருக்குன்னு சொல்றேன் பாருங்க. அந்த மாதிரி என் மேல இருக்கிற நல்ல அபிப்பிராயத்தை நான் இழந்துட்டனோ, என் மேல ஆண்டவர் வச்சிருந்த மதிப்பை நானு இழந்துட்டனோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோட நீங்க இருப்பீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் என் புத்தகத்துலதான் உன் பேர் இருக்கு. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. நீ செஞ்ச பாவத்தை நான் டாக்குமெண்ட் பண்ணி வைக்கல, ரெக்கார்ட் பண்ணி வைக்கல. அப்படி வச்சேன்னா ஒருத்தன் இங்க உட்கார முடியாது, ஒரு ஆள் அவர் ஆராதிக்க முடியாது. எஸ். அல்லேலூயா. ஹalleluya. யாருமே நிக்க முடியாது ஒரு முன்னாடி. எஸ். அந்த நீங்க எல்லாம் பிறக்கிற காலத்துக்கு முன்னாடி எங்க பீரியட்ல நீங்க எல்லாம் ஜென்சியா, உங்களுக்கு பேரு ஜென்சி. நம்ம எல்லாம் என்ன கிட்ஸ், 2K கிட்ஸ் கூட நம்ம இல்ல, நம்ம 90s, நாங்கெல்லாம் 90s. ஓகேவா? எங்க பீரியட்ல எல்லாம் அந்த நாட்கள்ல இந்த கிராமபோன் தட்டுன்னு ஒண்ணு இருக்கும். எத்தனை பேருக்கு அதெல்லாம் தெரிஞ்சவங்க கையை தூக்கி காட்டுங்க பார்ப்போம். கிராமபோன் தட்டு பத்தியில எல்லாம் பெரியவங்க தான் தூக்குறாங்க. உங்களுக்கு அது தெரியவே தெரியாது. எஸ். நல்ல கருப்பு கலர்ல இருக்கும் இந்த மாதிரி ஒரு வட்ட தட்டு. அதே கிராமங்கள்ல இப்ப எல்லாம் உங்களுக்கு பிளேயர் என்னென்னமோ ரேஞ்சுக்கு போயிருச்சு. அப்ப ஒரு ஊருக்குள்ள ஒரு பெரிய குழாயை கட்டி வச்சிருப்பாங்க, அது 10 ஊருக்கு கேட்கும். இதெல்லாம் ஸ்பீக்கர். அப்ப என்னது, அது பேரு ஒலி பெருக்கி. அப்ப ஊருக்குள்ள வந்து ஒரு பெட்டியை தூக்கிட்டு வந்து, அந்த பெட்டிக்கு பாத்தீங்கன்னா அந்த சாமி கொடுக்குற மாதிரி கிருன்னு சுத்தி, அதுல நடுவில் அந்த பிளேட் ஓடும். ஓடுறதுல இந்த தட்டை தூக்கி என்ன செய்வோம், கருப்பு தட்டை வைப்போம். அதுல சில ரெக்கார்ட் பிளேயர், அதுக்கு பேரு என்ன பிளேயரு, ரெக்கார்ட் பிளேயர். அந்த ரெக்கார்டுல ஏதாவது கீரல் விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, திருப்பி 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 ரெக்கார்டுல கீரல் விழுந்திருக்குன்றது ஊருக்கே தெரியும். எஸ்.
இதுதான் அந்த பிளேயர். எஸ் அந்த சைடுல இருக்கிறத சுத்தணும். அந்த கருப்பு தட்டு இருக்கு பாருங்களேன், அந்த தட்டுல ஏதாவது ஒரு ஸ்கிராட்ச், ஒரு கீறல் இருக்குன்னா அந்த பாடல் வரி என்ன செய்யும்னா திருப்பி அந்த ஒரே வரிதான் திரும்ப 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 அடுத்த லைனுக்கு பாட்டு என்ன செய்யாது, போகாது. இது ஊரை கூட்டி அசிங்கப்படுத்துவாங்க. எஸ் டேய் ரெக்கார்ட்ல என்ன விழுந்துருச்சுடா, கீறல் விழுந்துருச்சுடா, அதனால அந்த பாடினதே திரும்ப திரும்ப என்ன செய்யுது, பாடிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஆண்டவருடைய ரெக்கார்ட்ல உங்களை குறிச்சு இதுவரைக்கும் எந்த ஒரு கீறலும் இல்ல. ஆமென். ஹalleluya. நான் ஒண்ணும் தப்பா சொல்லலையே, நல்லா தானே சொல்லியிருக்கேன். ஆமென். நேரம் எங்க ஐயாவுக்கு இதுக்குன்னு எஸ் எஸ் கீறல் இருந்திருக்கும்னா நீ வர்றப்ப எல்லாம் செய்தி அதுவா தான் இருக்கும். எஸ் எங்க போய் உக்காந்தாலும் செஞ்சையில நீ எல்லாம் ஒரு மனுஷனா, நீ எல்லாம் ஒரு மனுஷியா அப்படின்னு சொல்லி காரி துப்பி துப்பாம தப்ப வச்சு. அல்லேலூயா. ஹalleluya. ஒரு நல்ல செய்தியை சொல்றாரு ஆண்டவர் இந்த முதல் செஷன்ல. நீ பெண்ண தப்பு வேணா உன் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கலாம், ஆனா என் மைண்ட்ல அது ஓடல ஓடல அது ஓடல ஓடல. கையை தட்டினா நல்லா தட்டிடணும். எஸ் அல்லேலூயா. ஹalleluya. ஆண்டவருடைய மனசுல நான் செஞ்ச மிஸ்டேக்க குறிச்ச கீறல் இல்ல. ஆமென். அதனாலதான் தப்பு பண்ணன பயம் இல்லாம தப்பு பண்ணன நம்மளை பார்த்து தேவன் சொல்றாரு, இன்னைக்கு நான் உன்னை மன்னிக்க போறேன். அதனால இன்னைக்கு நீ பயத்தோட என்னை நீ ஆராதிக்க போற. ஆமென். ரெவரன்ஷியலா நீ என்ன செய்ய போற, ஆராதிக்க போற. இன்னுமா என் பேரில் நம்பிக்கை, என் அப்பாவின் அன்பை நான் என்ன சொல்ல. இன்னுமா என் பேரில் நம்பிக்கை, என் அப்பாவின் அன்பை நான் என்ன சொல்ல. தடமாறி போன போது பின் தொடர்ந்தீரே, நான் பாவ சேற்றில் விழுந்த போது தூக்கி எடுத்தீரே. தடமாறி போன போது பின் தொடர்ந்தீரே, கத்திக்கிட்டே வர்றாரு. பாவ சேற்றில் விழுந்த பின்னாடி மகனே கத்திக்கிட்டே வர்றாரு. கரம் பிடித்த உம்மை நான் உதறி தள்ளினேன். நீ எந்த எல்லைக்கு போனாலும் இன்பம் கண்டு நான் அந்த எல்லைக்கு நான் வர்றேன். இந்த உலக இன்பம் கண்டு நான் தடமாறினேன், மீண்டும் தடமாறினேன். இன்னுமா என் பேரில் நம்பிக்கை, நான் உன்னை நம்புறேன். அப்பாவின் அன்பை நான் இவ்வளவு சேட்டைய செஞ்சுட்டு வந்த பிறகும் இன்னுமா என் நான் இன்னும் உன்னை நம்புறேன். அப்பா இன்னும் நீ தான் என்னுடைய choice. என்ன சொல்ல, because I have chosen you. என் பேரில் நம்பிக்கை, still you're my first choice. நன்மை நான் என்ன சொல்ல. ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, நீ மூன்றாம் தரமான ஒரு செயலை செஞ்சுட்டு வந்த பிறகும் இன்னும் நீ தான் என்னுடைய முதல் தரமான தெரிவு. ஆமென். ஆமென். Hallelujah. You did something, a third rate sin. Yes, மூன்றாம் தரமான பாவம் செஞ்சிட்டு வந்திருக்க. But still you're my first choice. இன்னும் நீ முதல் தரமான தெரிந்தெடுப்பு, என்னுடைய முதல் தரமான தெரிந்தெடுப்பு. அப்படி தலையை நிமிர்த்தி தேங்க்யூன்னு சொல்லுங்க. தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா. மாம்ச இச்சை நீ பயப்படுற மாதிரி எஸ் ஒரு மன்னிப்பு இந்த செஷன்ல உன் மேல கடந்து வர போகுது. ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. உமக்கு பயப்படும்படி உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. தந்தையர்கள் பாடல் ஒண்ணு, அந்த பாட்டு தான் இந்த சங்கீதமே. என் குற்றங்கள் நீர் மனதில் கொண்டால்
நிலை நிற்க முடியாதப்பா. என் குற்றங்கள் எத்தனை பேருக்கு தெரியும்? நீ மனதில் கொண்டா நிலை நிற்க முடியாதையா. என் குற்றங்கள் நீ மனதில் கொண்டா. குற்றம் இல்ல, குற்றங்கள். என் குற்றங்கள் நீர் மனதில் கொண்டா. A series of mistakes. என் குற்றங்கள் ஒன்னு ரெண்டு இல்ல, நீர் மனதில் கொண்டா. ஒரே தவற நிலை நீ பலமுறை செய்யற ஆளு. நிற்காதையா. அதனால எப்படி வந்திருக்கிற? மன்னிப்பு தருபவரே உம்மை தான் தேடுகிறே. மன்னிப்பு தருபவரே உம்மை தான் தேடுகிறே. உம்மை நோக்கி கதறுகிறே. விரைவாய் உதவி செய்யும். உம்மை நோக்கி கதறுகிறே. விரைவாய் உதவி செய்யும். அதாவது நீங்க செஞ்ச தவறையே திரும்ப திரும்ப செய்யறப்ப மனசு பதறதே இல்ல, பழகி போச்சு. ஏன் இந்த மிஸ்டேக் செய்யறப்ப மனசு பதறல அப்படின்னா, இந்த தப்பு உனக்கு பழகி போச்சு. ஆனா தெய்வம் தீக்கு தரிசனமா சொல்றாரு, உன்னைய தொட போறாரு, நீ கதறுவ. நீ கதறுவ. நான் தான் கேட்க போறேன் இங்க நின்னு. சில அலறல், சில கதறல். அவ்வளவு ஈஸியெல்லாம் நான் அழமாட்டேன் பாஸ்டர். அதெல்லாம் வேற எங்கேயாவது போய் என்ன செய்யுங்க, பேசுங்க. பேசுறது பாஸ்டர் இல்ல, பாஸ்டர் கொண்டு ஆவியானவர். அல்லேலூயா. உம்மை நோக்கி கதறுகிறே. விரைவாய் உதவி செய்யும். மீண்டுமா உம்மை நோக்கி கதறுகிறே. விரைவாய் உதவி செய்யும். தூபம் போல் என் ஜெபங்கள் ஜெபிச்சு பல நாள் ஆச்சு. ஏற்றுக்கொள்ளும். இந்த கேம்ப்ல உங்களுக்கு ஒரு பிரேயர் அனாயிண்டிங் மேல இறங்க போகுது. மாலை பலி ஒரு ஜெபாவி கைகளை உயர்த்தினேனையா. தூபம் போல் என் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஐயா. அதாவது அந்த சங்கீதம் 141 வசனம் 2 பாருங்க. என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்தி பலியாகவும் இருக்க கடவது. அல்லேலூயா. அல்லேலூயா. என் கையெடுப்பு, எல்லாரும் சொல்லுங்க கையெடுப்பு. கையெடுப்பு. கையெடுப்புனா என்ன அர்த்தம்? ஆண்டவர் முன்னாடி 2 கையையும் உயர்த்துவது. அப்படி உயர்த்தி அவரை நம்ம வர்ஷிப் பண்றோம் பாருங்க. அது இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா, as I lift my hands in surrendered worship. எஸ். என்ன ஆராதனை? அர்ப்பணிப்போடு உள்ள ஆராதனை. அல்லேலூயா. ஹல்லேலூயா. பேஷன்ல அருமையா இருக்கு பாருங்க. as I lift my hands in surrendered worship. சரண்டர். இந்த 5 நாள்ல நீங்க 2 கையையும் உயர்த்தி அவரை நோக்கி கண்ணீரோட கதறி, நான் கம்ப்ளீட்டா நான் சரண்டர் ஆகிறேன்னு சொல்லி ஒரு ஆத்மார்த்தமான ஆராதனைய இதுவரை உங்க லைஃப்ல ஒரு சில தருணங்கள்ல தான் அந்த மாதிரி டீப் வர்ஷிப்ல நீங்க போயிருப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு ஆராதனைக்குள்ள ஆண்டவர் இந்த 5 நாள்ல உங்களை நடத்த போறாரு. ஆமென். ஹல்லேலூயா.
Hallelujah. என்ன worship? Surrendered Worship. 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 I surrender myself to you, Lord. Yes. I want to surrender my everything to you, Lord. Yes. And the Lord wants to see that kind of worship. இந்த மாதிரியான ஒரு அர்ப்பண ஆராதனைய இந்த வாலிப வயசுல அவர் என்ன செய்யறாரு பார்க்க விரும்புகிறார். எத்தனை பேரு Amen. ஆயத்தமா இருக்கிறீங்க? Amen. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. மன்னிக்கிற இருதயத்துல ஒரு ஜெபம். இந்த ஜெபம் எப்படி இருக்குன்னா, எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை தாங்கன்னு ஜெபம் பண்ணல. அல்லேலூயா. Hallelujah. இந்த ஜெபம் எனக்கு ஒரு blessing தரட்டும். ஒரு வேலையை கொடுங்க, எனக்கு ஒரு படிப்பை கொடுங்க, எனக்கு ஒரு ஞானத்தை என்ன செய்யுங்க கொடுங்க, எனக்கு நல்ல சம்பளத்துல ஒரு ஜாப் எனக்கு என்னன்னா கொடுங்க வேணும். அந்த மாதிரி லிஸ்ட் போட்டு இங்க ஜெபம் பண்ணல. அல்லேலூயா. Hallelujah. அவர் எப்படி ஜெபம் பண்ணாரு பாருங்க. 4வது வசனம், அக்கிரமம் செய்கிற மனுஷரோட ஆகாமிய கிரியைகளை நடப்பிக்கும்படி என் இருதயத்தை துன்மார்க்கத்திற்கு இணங்க ஒட்டாதேயும். Yes. அல்லேலூயா. Hallelujah. உலகத்துல எங்க பார்த்தாலும் அக்கிரமம் செய்க, அந்த மாதிரியான காரியத்தோட இணங்கி நானும் ஒரு துன்மார்க்கமான செயலுக்கு இணங்காதபடி என்ன செய்யுங்க பாத்துக்கங்க. அவர்களுடைய ருசியுள்ள பதார்த்தங்களில் ஒன்றையும் நான் சாப்பிடாமல் இருப்பேனாக. அல்லேலூயா. அந்த மாதிரி கன்றாவி, அந்த மாதிரி அசிங்கம், இந்த மாதிரியான செயல்கள் எதையும் நானு அப்போ இது இந்த பிரேயர் இருக்கு. இட்ஸ் ஆல் அபௌட் ஹோலினஸ். எஸ். அல்லேலூயா. ஆமென். ரீசெண்டா டேவிட் எர்னாண்டஸ் அப்படிங்கிற ஒரு தேவ மனுஷனுடைய ஒரு சின்ன ஷார்ட் கிளிப் நான் பார்த்துட்டு இருந்தப்ப அவர் சொல்றாரு, prayer is not about receiving, it's all about becoming like God. ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. ஜெபம் என்பது சில நேரங்கள்ல ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்காக ஜெபம் பண்றோம். ஆனா பரிசுத்தம்னு வர்றப்ப ஆண்டவரை போல மாறுறதுக்காக நான் ஜெபிக்கிறேன். எனக்கு கார் கொடுங்க, வீடு கொடுங்க, சம்பளம் கொடுங்க, எனக்கு கார் கொடுங்க, வீடு கொடுங்க, சம்பளம் கொடுங்க, வேலை கொடுங்க, படிப்பு கொடுங்கன்றதுக்கு ஜெபத்தை நல்லாவே என்ன செய்யணும் பயன்படுத்துறோம். ஆனா இங்க ஒருத்தர் எப்படி பயன்படுத்துறாருன்னா, என் வாய்க்கு காவல் வையும் காத்து கொள்ளும் ஐயா, என் வாய்க்கு காவல் வையும் காத்து கொள்ளும் ஐயா, தீய
தீயன எதையுமே நான் நாட விடாதேயும், தீயன எதையுமே நான் நாட விடாதேயும். கைகளை உயர்த்தி உம்மை நோக்கி கதறுகிறே, விரைவாய் உதவி செய்யும். ஜீசஸ் உம்மை நோக்கி கதறுகிறே, சரண்டர் விரைவாய் உதவி செய்யும். இந்த வாலிபத்துல சரண்டர் வர்ஷிப். உம்மை நோக்கி கதறுகிறே, விரைவாய் உதவி செய்யும். தூபம் போல் என் ஜெபங்கள் I'm not asking anything to you, Lord. கொள்ளும்மை I want to become like you. மாலை உங்களை போல என்ன மாற்றக்கூடிய கிரேஸ், உங்களை போல என்ன மாற்றக்கூடிய பிரசன்னம். ஜீசஸ், இந்த 5 நாட்கள் எனக்கு அதான் தேவை. எனக்கு வேலை வேண்டாம், படிப்பு வேண்டாம், ஞானம் வேண்டாம், சம்பளம் வேண்டாம், அதை இதையும் நீங்க உடனே கொடுத்துருவீங்க. எனக்கு தேவை நீங்க, உங்க சுபாவம், உங்க சாயல். Hallelujah. இந்த வயசுல ஆண்டவர் தம்முடைய சாயல Yes. நம்ம லைஃப்ல பார்க்க விரும்புறார். Amen. அல்லேலூயா. பார்க்க விரும்புகிறேன். வயசான காலத்துல நான் பரிசுத்தமா இருந்துக்கிறேன் சொல்லாத. Yes. வயசான காலத்திலயும் பரிசுத்தமா இருக்க முடியாது. முடியாது. வயசானா தான் தெரியும். Amen. Yes. அல்லேலூயா. Hallelujah. இந்த ஏஜ்ல, இந்த வயசுல உங்க அடர்த்தி கொஞ்சம் அதிகம். Amen. அல்லேலூயா. Hallelujah. எடுத்த உடனே அந்த டீ பேக்ல டீ தூளை போட்டு உடனே சுடுதண்ணி ஊத்துனா எப்படி இருக்கும்? அடர்த்தி அதிகமா. அல்லேலூயா. Hallelujah. நல்ல மாம்பழத்தை சாப்பிட்டு கொட்டைய சூப்பி போட்டு கடைசியில வெறும் கொட்டையை கொண்டு வந்து பயன்படுத்தும் ஆண்டவரே. நல்லா இருக்கிறப்பெல்லாம் வேற யாரையோ சூப்பி விட்டான். வாலிப வயசுல அந்த பயவுலையே ஜெயிக்கணும். ஆமென். எந்த வயசுல? வாலிப வயசுல அந்த பயப்புள்ளையே வாலிபத்துல ஜெயிக்கணும். நம்மளால ஜெயிக்க முடியாது. முடியாது. ஆனா நம்மளை ஜெயிக்க வைக்கிறது தேவனுடைய பிரசன்னம். Yes. The presence of God. அவருடைய பிரசன்னம், தேவனுடைய பிரசன்னம். Hallelujah. Hallelujah. நம்ம பிரச்சனை இல்ல, பிரசன்னத்துல இல்லாததான் நம்ம பிரச்சனை. பிரச்சனை இல்ல, நாம பிரசன்னத்துல இல்லாததுதான் பிரச்சனை. Hallelujah. 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 அதனால இந்த தரதட்டி நிக்கிற படகுக்கு தேவை ஆசீர்வாதமா கொஞ்சம் வாட்டர் லெவலா? கொஞ்சம் வாட்டர் லெவல். அதனால இந்த 5 நாள் ஆண்டவரே கொஞ்சம் தண்ணி பெருக்கு, கிருபை பெருக்கு. எஸ். வாட்டர் லெவல் அது கூடுறப்ப அப்படியே தட்டி நிக்கிறது எல்லாமே அப்படியே சும்மா ஜாலியா அப்படியே நீங்க ஒவ்வொரு ஆராதனையில நீங்க மிதக்கிறத பார்த்து பார்த்து நாங்க பூரிக்க போறோம். ஆமென். ஹalleluya. ஆமென். இத செய்யறதுக்கு தான் இந்த முகாம். ஆமென். ஹalleluya. ஹalleluya. அவன் தண்ணியில தள்ளாடுறான், நம்ம ஆண்டவருடைய நிறைவுல மூழ்கி திளைப்போம். மூழ்கி திளைக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஜெப நேரத்துல நான் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை விட ஜெப நேரம் என்னை ஆண்டவரை போல மாத்துது. அதான் இந்த சங்கீதக்காரனுடைய கதறல். எஸ். இந்த 5 நாள் இதை நீங்க ஜெப குறிப்பா வச்சுக்கிறீங்களா? ஆமென். என்ன நடக்குதே இல்லையா, என்னைய மாத்தி அனுப்பிச்சிருங்க. அப்பா என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என்ன மாத்தி அனுப்பிடுங்க. என்னைய கொஞ்சம் பஞ்சராயி போயெல்லாம் வந்திருக்கேன். எஸ். யாருக்கும் தெரியாம ஒட்டுக்கிட்டு போட்டு அனுப்புங்க அப்பா. நீ பஞ்சராய் வந்தாலும் சரி, டயரே வெடிச்சு போய் டியூப் வெடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, உனக்கு கூலிங் சேர்த்துக்கு நான் ரெடியா இருக்கிறேன். ஆமென். ஹalleluya. ஆமென். ஆமென். நிறைய பஞ்சர் கேஸ்லாம் இங்க என்னன்னா இருக்கு. பஞ்சராய் போச்சு ஆண்டவரே, பரவாயில்ல விட ஒட்டு போட்டுக்கலாம். வெடிச்சு போச்சு ஆண்டவரே, பரவாயில்ல விட டியூப்பே மாத்தி விட்டுறேன்.
அல்லேலூயா. உம்மை நோக்கி பயப்படாமல் அமர்ந்திருப்பீர்களாக. பயப்படாமல் அமர்ந்திருப்பீர்களாக. அல்லேலூயா. அல்லேலூயா. பயம்னு ஒண்ணு வரணும்னா மன்னிச்சதுனால அவர் மேல இருக்கிற பரிசுத்த பயம் வரட்டும். ஆமென். வேற பயம்லாம் வேணாம் உங்களுக்கு. எஸ். அடிச்சிருவாரோ, மிதிச்சிருவாரோ, உடைச்சிருவாரோ, பயப்படாதீங்க. அல்லேலூயா. 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 ஆண்டவரே, நான் வந்தது இந்த 5 நாள்ல நான் ஒரு பொருத்தனை பண்றேன். ஒரு மாதிரி தான் நான் வந்தேன், ஏதோ போய் பாப்போமே என்ன. ஆனா இந்த முதல் செஷன்ல செய்தி உங்களுக்கு நேராக வருகிறது. ஆமென். நீ கேஷுவலா வந்த, நான் உன்னை சீரியஸா அனுப்புவேன். ஆமென். கைய தட்டி. ஆமென். ஒவ்வொரு தீர்க்க தரிசனத்தையும் come on, note it. You have come here very casually. சாதாரணமா வந்தீங்க. But I will send you with my unusual Yes. anointing. Yes. Hallelujah. Hallelujah. பயங்கர சீரியஸா இங்க இருந்து ரொம்ப தீவிரமா புறப்பட்டு போறீங்க. ஆமென். 5th டே முடிவுல நான் இதை ரீகால் பண்ணுவேன். ஆமென். கன்க்ளூஷன்ல. எஸ். பாஸ்டர், நீங்க சொன்னது நிஜம். நான் கூட சும்மா விளையாட்டுத்தனமா கூப்பிடுறாங்களேன்னு வந்தேன். ஆனா இம்புட்டு சீரியஸா என்னை அனுப்புவார்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா வந்திருக்கவே மாட்டேன். அப்படி சொல்ல மாட்டீங்க. எஸ். வந்தது நல்லது நல்லதுன்னு சொல்லுவீங்க. திரும்பவும் அந்த தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் சொல்றாரு, நீ கேஷுவலா வந்த. எஸ். நீ வரல, நான் உன்னை நயங்காட்டி அழைச்சிட்டு வந்தேன். எஸ். நீ பயங்காட்டினா வரமாட்டேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் உன்னைய நயங்காட்டி கொண்டு வந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டான்னு எத்தனை பேர் வந்தீங்க? கை தூக்கி காட்டுங்க பாப்போம். நம்ம தானேயா தாய் ஆமாப்ல, போவோம். நல்ல தூக்கி காட்டு தங்கம். சல்யூட்டியா, தூக்கி காட்டுற உங்களுக்கு சல்யூட்டியா. ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்கன்னு வந்தேன்னு சொல்றவங்க தேங்க்யூ, யூ ஆர் வெல்கம். எஸ். சரி, சும்மா போய் பாப்பமேன்னு வந்தவங்க எத்தனை பேரு? சும்மா தூக்குங்க. நம்ம தான்யா. நீங்க எப்படி வந்தாலும் சரி, சீரியஸா வந்தாலும் சரி, கேஷுவலா வந்தாலும் சரி, போறப்ப அது சீரியஸ். ஆமென். அல்லேலூயா. அப்படி வீட்டுல போய் வேதமும் கையுமா எங்க பாஸ் பென்னி பாடின ஓடுற அந்த பாட்டை பாடிக்கிட்டு வீட்டுக்குள்ள நுழையிறப்ப ஒட்டுமொத்த வீடு அப்படி களை கட்டும். எஸ். என் மவனாடா நீ. எஸ். நான் உன்னை இப்படி, நீ போறப்ப இப்படி இல்லையடா அப்படின்னு உங்க வீட்டுல யாராவது கேக்குறப்ப நீங்க சொல்லுவீங்க, அனுப்புனது அவர்ல, அவர்ல. போனது நானு, அனுப்புனது அவர்ல, அவர்ல. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சோ இந்த கேம்ப் எதுக்குன்னா 5 நாள்ல ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீங்க வரல. இந்த 5 நாளும் அவருடைய ஓடையில உங்களை உருட்டி புரட்டி உருட்டி புரட்டி எப்படி மாத்த போறாரு? உருட்டி புரட்டி உருட்டி புரட்டி புரட்டி உருட்டி அவரை போல மாத்த போறாரு. அவரை போல. ஆமென். எதுக்கு ஆண்டவரே உருட்டுனீங்கன்னா, ஒருத்தர் இருக்கான், ஒரு ஜெயிண்ட் வெளியில இருக்கிறான், அவனை பொட்டுன்னு பொட்டுல போடுறதுக்காக இந்த 5 நாளும் உன்னை உருட்டி புரட்டி புரட்டி உருட்டி. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க அப்படியெல்லாம் ஈஸியா என்னை உருட்ட முடியாது ஆண்டவரே. நாங்கெல்லாம் பாடு ஸ்ட்ராங். புரட்டுவாரு பாரு. எஸ். இந்த கண்ணு தானே பார்க்க போகுது. எஸ். அல்லேலூயா. அல்லேலூயா. பார்த்து பார்த்து சந்தோஷப்பட போகுது இல்ல? ஆமென். கடைசி நாள் ரீகலெக்ட் பண்ணுவோம். கரெக்டா 1:3க்கு 1:6க்கு கர்த்தர் பேசினது. போமாட்டேன் இன்னும் கொஞ்ச நேரம் நான் என்ன செய்வேன் இங்க இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உச்ச நிலைக்கு 5வது நாள்ல கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு அருமையான ஒரு சாங் இருக்கு. ஜூடா, இறைவா இறைவாய் உமதாய் மாறுகிறேன். அது ஒரு ஸ்டான்ஸா படமா? கண்ணை மூடினே உம்மை தேடினே என் மனதின்
கோயிலிலே உம்முகம் கண்டே, உம்முக அன்பில் உருகி போகிறே. எந்த மனம் உம் நினைவை பாட கேட்கிறே. விழிகள் மூடி மௌனமாய்வும் இதயம் சாய்கிறே. துடிக்கும் உமது இதய ஒலியில் தூங்கி போகிறே. உமது கண்கள் காட்டும் கருணை மனதில் தேங்கினே. மனது உமது குரலுக்காக ஏங்கி விழிக்கிறே. குரலை கேட்க ஏக்கத்தோடு உமையை தேடினே. உமது அழகு குரலும் எனக்குள் ஒலிக்க கேட்கிறே. இறைவா, என்னை நான் முழுதும் உமதாய் மாறுகிறேன். கண்ணை மூடினே. ஆண்டவர் சத்தத்தை இதுவரை கேட்டு பழக்கமே இல்லைன்னு சொன்ன உங்களுடைய அநேகருடைய காதுகள் முதல்ல அவருடைய குரல், அவருடைய சத்தம் உங்க மனசுக்குள்ள ஒலிக்கிறத இந்த 5 நாள்ல நீ கேட்ப. விழிகள் மூடி மௌனம் You will hear my voice. துடிக்கும் உமது இதய ஒலியில் தூங்கி போகிறேன். ஆண்டவர் இன்னும் உணர்த்துறார். You will hear my voice. காட்டும் கருணை மனதில் உன் காதுக்கு பழக்கமே இல்லாத உன்னுடைய பரிசுத்தருடைய சத்தம் உனக்குள்ள துணிக்கிறத இந்த சின்ன வயசுல, இந்த வாலிப வயசுல முதலா நீ கேட்க போற. தோடு உமையை தேடினே. உமது அழகு குரலும் எனக்குள் ஒலிக்க கேட்கிறே. இறைவா, என்னை நான் முழுதும் உமதாய் மாறுகிறேன். கண்ணை மூடினே. உம்மை தேடினே. என் மனதின் கோயிலிலே உம்முகம் கண்டே. உங்களை மாதிரி ஒரு ரொம்ப ஒரு மாதிரி ஓவரா இருக்கு. இந்த பேஸ்லாம் வந்து நினைக்கிற மாதிரி இருக்கு. பாத்து உங்களை மாதிரி ஒரு யங் ஸ்டேஜ்ல பக்கத்துல ஒரு இங்க இருந்து ஒரு 35 கிலோமீட்டர்ல ஒரு ஊர் இருக்கு, சுலைமான்னு சொல்லி. அங்கதான் என்னோட மருந்து கடை 21 வயசுல நான் வச்ச மெடிக்கல் ஷாப் ரொம்ப எக்கோவாயிடுச்சு. ஹால் எஃபெக்ட் வந்துருச்சு. அந்த மெடிக்கல் ஷாப்ல ஒரு ஸ்ட்ரெஸ்ல ஒரு முக்கியமான ரொம்ப ஒரு கடுமையான விதத்துல என்னுடைய மனசு பாதிக்கப்பட்டு ஆண்டவரை இல்லாம எனக்குள்ள ஒரு நானே ரெக்ரெட் பண்ணி, இந்த தப்பை நாம செய்யக்கூடாது, இதுக்கு நம்ம ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட வந்து மனசாப்படாம நம்ம அம்மா அப்பாவுக்கு நம்ம துரோகம் செய்யக்கூடாது, நம்ம தங்கச்சிமாருக்கு துரோகம் என்னன்னா செய்யக்கூடாது, இந்த செயலை செஞ்சோம்னா அவங்களோட எதிர்காலம் என்ன ஆகுறது, அதனால குடும்ப நலனை மனதில் கொண்டு இந்த தவறை செய்யாதிருக்க நான் தீர்மானிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எங்க அப்பாவுக்கு ஒரு லெட்டர் எழுதினேன். அந்த லெட்டருக்கு பேரு சிகரங்களை நோக்கி. சிகரங்களை நோக்கி. லெட்டர் எத்தனை பக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்னுடைய நினைவு சரியா இருக்கும்னா ஒரு 130 பக்கம் எழுதினேன். எத்தனை பக்கம்? 130 பக்கம். யாருக்கு கடுதாசி? அப்பாவுக்கு கடுதாசி. குடும்பத்துடைய மானத்தை காப்பாத்துவேன், குடும்ப கௌரவம் கெடுற மாதிரி எந்த ஒரு செயலை நான் என்னன்னா செய்ய மாட்டேன். ஜீசஸே இல்லாம ஒரு மனசாவம் வரும்னா ஜீசஸுக்குள்ள எவ்வளவு பெரிய மனசாவம் வரும். ஆமென். ஹalleluya. குடும்ப கௌரவத்துக்கு இம்புட்டு மனசாவம்னா எஸ். அந்த லெட்டரை வந்து நான் ராப் அப் பண்றப்ப, கன்க்ளூஷன் எழுதுறப்ப, அந்த மருந்து கடையில நான் அமர்ந்திருந்த இடம் அந்த கல்லாப்பட்டிக்கு பக்கத்துல ஒரு மத்தியானம் ஒரு 2:30 மணி 3 மணிக்கு தரையில உட்காந்து நான் எழுதிட்டு இருக்கிறேன் ஒரு பேப்பர் வச்சுக்கிட்டு. அப்ப திடீர்னு எனக்கு வந்த வேர்டு என்னன்னா, என் தெய்வம் என்னோட. நான் சாமி இல்லைன்னு சொல்றேன், சடனா எனக்கு ஒண்ணு வருது, என் தெய்வம் என்னுள். என் தெய்வம் என் ஆழ் மனது என்கிற சன்னிதானங்களில். என் மனது புனிதம்,
அதன் ஒவ்வொரு உணர்வுகளும் அதி உன்னதம். என் மனசு தவிர எனக்கு வேற சாமி இல்ல. இது எந்த வயசுல? 23 வயசுல இந்த உணர்வு எனக்கு வந்தப்ப அப்படி குலுங்கி குலுங்கி அழுதேன். ஏன் அழுதேன், எதுக்கு அழுதேன், உடம்பெல்லாம் எனக்கு செலுத்துச்சு. ஆனா அது ஒரு ஹோலியா இருக்குன்னு எனக்கு தெரியுது. ஆனா எனக்குள்ள அந்த தொனிச்ச அந்த குரல் தெய்வத்தோட குரல்ங்கிறது இப்பதான் தெரியுது. ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. அந்த அழகு குரல் உங்களுக்காக சிலுவையில மரித்த என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய அழகு குரல் இந்த 5 நாளும் இந்த வாலிப முகாம்ல உங்களுக்குள்ள துணிக்கிறத நீங்க முதல்ல கேட்க போறீங்க. ஆமென். The very first time you are going to hear the voice of God. ஆமென். முதல் முறை தேவனுடைய குரலை நீங்கள் கேட்க போகிறீர்கள். அல்லேலூயா. ஹalleluya. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹalleluya. அப்படி வர்றப்ப குரல் தனியா வராது, குரலோட அவரும் வருவாரு. அவரும் வருவார். சில நேரம் சத்தம் மட்டும்தான் வரும், சத்தம் கொடுக்கறவங்க வர மாட்டாங்க. எஸ். இப்ப இங்க இருந்தோன்னே இங்க வாப்பா அப்படின்னா என்ன வருது? சத்தம் வருகிறது. சத்தம் மட்டும்தான் வருது. சத்தத்தோட சேர்ந்து நானுமா போறேன் இல்லையே. ஆனா எங்க ஐயாட்ட ஒரு ஸ்பெஷல் குரல் வருதுன்னா அதோட சேர்ந்து அவரும் வர்றாரு. அவரும் வர்றாரு. குரலை கேட்க ஏக்கத்தோடு உமையை தேடினே, உமது அழகு குரலும் எனக்குள் ஒலிக்க கேட்கிறேன். இறைவா, என்னை நான் முழுதும் உமதாக மாறுகிறேன். கண்ணை மூடினே, உம்மை தேடினே, என் மனதின் கோயிலிலே அவரு ஜெபம் பண்றாரு. எப்படி ஜெபம் பண்றாருன்னா 141 அக்கிரமம் செய்கிற மனுஷரோட ஆகாமைய கிரியைகளை நடப்பிக்கும்படி என் இருதயத்தை துன்மார்க்கத்துக்கு இணங்க ஒட்டாதேயும். என் மிஸ்டேக் என்னன்னா, நான் சும்மா தான் இருக்கிறேன். ஆனா திடீர்னு ஒரு சின்ன சோதனை வந்தோடனே இணங்கிடுறேன். எஸ். பாம்பு படம் எடுத்து என்ன செய்ய ஆரம்பிக்குதுன்னா ஆட ஆரம்பிக்குது. அது சும்மா தான் இருந்துச்சு. நீ சில காரியத்துக்கு இணங்கினதுனால அது இப்ப தலைவிரிச்சு ஆடுது. எஸ். படம் எடுத்து என்ன செய்யுது? ஆடுது. இவர் சொல்றாரு, அந்த மாதிரியான துன்மார்க்கத்துக்கு என்ன இணங்க ஒட்டாதேயும். பேஷன்ல அருமையா இருக்கு. கைட் மீ அவே ஃப்ரம் டெம்ப்டேஷன் அண்ட் டூயிங் ஈவில். என்ன வழிவிலக செய்யும்படியான சோதனைகள் இன்ஸ்டால, நீங்க சொன்ன மாதிரி ரீல்ஸ்ல, ஷார்ட்ஸ்ல, யூடியூப்ல, மீடியால என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய, என்ன டெம்ப்ட் பண்ணக்கூடிய, என்னுடைய மாம்சத்தை தூண்டக்கூடிய அந்த மாதிரியான காரியங்களுக்கு கைட் மீ அவே. நம்ம விலகிலாம் போக முடியாது. ஆனா பிரசன்னம், தேவனுடைய பிரசன்னம். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த மாதிரியான அற்புதத்தை நமக்குள்ள செய்ய வல்லது. ஆமென். உங்களுக்கு தேவை, நமக்கு தேவை தேவனுடைய பிரசன்னம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க போறப்ப எப்படி பண்ண? பிரசன்ஸ் கேரியர். பிரசன்ஸ் கேரியர். ஆண்டவருடைய சமூகத்தை சுமக்கிற குப்பை தொட்டியா வந்திருக்கலாம். ஆனா தேவன் அனுப்புறப்ப சமூகத்தை சுமக்கிற உடன்படிக்கை பெட்டியா அனுப்புவாரு. அல்லேலூயா. அரசனா உன்னைய குப்பை தொட்டின்னு சொல்லி என் சமூகத்தை சுமக்கிற உடன்படிக்கை பெட்டி நீ. ஆமென். அல்லேலூயா. 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 இணங்குனாதான் தப்பு. சில சோதனைக்கு இணங்குனாதான் தப்பு. ஆனா அவரோட எசஞ்சிருந்தா நீங்க உப்பு. ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, இணங்குனாதான் தப்பு. ஆனா ஆவியானவரோட எசஞ்சிருந்தா நீங்க தான் இந்த பூமிக்கு உப்பு. அல்லேலூயா. தப்பு பண்ணிட்டு வந்திருக்கிற அப்பு, நீதான் பூமிக்கு உப்பு. உன்னை இங்க இருந்து அனுப்புறப்ப நீ உப்பு. அல்லேலூயா. 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 மைண்ட்ல எல்லாம் தப்பு 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 தப்பா தப்பு தப்பா
தப்பு 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 தப்பா, தப்பு 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 தப்பா. இந்த தப்பு தப்பு தப்புன்னு கேட்டவன் மைண்ட்ல ஒரு வாய்ஸ் கேட்க போகுது, உப்பு உப்பு உப்பு. ஹalleluya ஹalleluya அல்லேலூயா. ஹalleluya. நீங்க தப்பு செய்யாம இருக்கணும்னா ஒரே ஒரு வழிதான், நீங்க என்னவா மாறிடணும்? உப்பா மாறிடணும். தேவ பிரசன்னம் நம்மளை எப்படி மாத்திருது? உப்பா மாத்திருது. உப்ப ரெண்டு விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். ஒன்னு சோத்துல உப்பு போடுறது, எஸ், சாப்பாட்டுல உப்பு போடுறது. உப்பு போட்டாதான் சாப்பாடு என்ன செய்ய முடியும்? சாப்பிட முடியும். அதுக்கு நாம உப்பு என்ன செய்யறோம்? டெய்லி பயன்படுத்துகிறோம். இன்னொரு காரியம் எதுக்குன்னா, கெட்டு போகாம இருக்கிறதுக்கு உப்பு பயன்படுத்துறோம். அது தூவுறது இல்ல, அள்ளி தட்டுறது, கொட்டுறது. நீ தப்பு செய்யாம இருக்கணும்னா ஆண்டவர் அந்த 5 நாள்ல கிருபைய அள்ளி கொட்டுறாரு, கொட்டுறாரு. கிருபைய அள்ளி கொட்டுறாரு. நிறைய பேரை அறுத்து, ஊர்கா மாதிரி அறுத்து, நல்ல அறுவது. ஆமென். உயிர் போகாது, கவலைப்படாது. அறுத்து அறுத்து துண்டு துண்டாக்கி ஆண்டவர் ஒரு ஜாடிக்குள்ள போட்டு உப்பு அள்ளி கொட்டி. அல்லேலூயா அல்லேலூயா. இப்ப தொடராவா போய் புள்ளைய அப்படின்வாரு. எஸ். நீ நல்லவங்கிறதுனால அவர் தைரியமா பேச மாட்டார். உன் மேல கொட்டுன உப்பு அப்படி, அந்த உப்புனால இனி நீ கெட்டு போவது இல்லை, இனி நீ ஊசி போவது இல்லை, இனி பூசணம் பிடிப்பது இல்லை. நோ மோர் ஃபங்கஸ். எஸ், சொல்லுங்க, நோ மோர் ஃபங்கஸ். நோ மோர் ஃபங்கஸ். அல்லேலூயா. ஏண்டா இல்ல அப்படின்னா உப்புயா? உப்பு. என்னடா தப்பு பண்ணிட்டு போன, எப்பறா இப்படி திரும்பி வந்த? உப்புயா? உப்பு. என்னடா உப்பு போட்டாங்களா? போடல, கொட்டுனாங்க. அல்லேலூயா அல்லேலூயா. ஒவ்வொரு செஷன்ல வந்த மனுஷங்க பூரா உப்ப கொட்டுனாங்க. ஏய், இப்படி உப்பள்ளி கொட்டினா எங்கடுப்பா நம்ம தப்பு பண்ண முடியும்? தப்ப துப்பிட்டு உப்பாயிட்டாப்பா. எஸ். நிறைய பேர் மேல ஆண்டவர், அனைவர் மேலையும், நிறைய பேர் மேல இல்ல, அனைவர் மேலையும் ஆண்டவர் இந்த 5 நாள் முகாம்ல அல்லேலூயா அல்லேலூயா எதை அள்ளி கொட்ட போறாரு? உப்பள்ளி கொட்ட போறாரு. நான் உன்னைய நம்பி அனுப்ப போறது இல்ல. நீ சுமக்கிற தேவ பிரசன்னம் உன்னை பாதுகாக்கும். இந்த 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 கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவுல ஆண்டவருக்காக நிக்கிற ஒரு தலைமுறை தேவை. ஆமென். எஸ். இதை விட ஒரு சவாலான காலகட்டம் வேற எதுவும் இல்லை. அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் இந்த சேலஞ்ச, ஆமென், இதன் நடுவுலயும் எனக்காக வைராக்கியமா நிக்கிறார். நான் தான் வேணும்னு சொல்லி தீவிரமா என்னோட சார்புல நிற்கக்கூடிய ஒரு தலைமுறைய இந்த தலைமுறைக்குள் இருந்துதான் என் ஆண்டவர் எழுப்ப விரும்புகிறார். அந்த ஜெனரேஷன் வேற யாரும் இல்ல, நீங்க தான் அந்த தலைமுறை. எஸ். அல்லேலூயா. அங்க என்ன சும்மா ஒரு வாலிபர் கேம்ப் நடத்தணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இது ஒரு ஜெனரேஷனுக்கான ஊழியம். ஆமென். எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. 13 ஆண்டு இது நடக்குது. ஒரு தலைமுறையோட நாங்க நடக்கிறோம். எஸ். ஆமா. எஸ். நீங்கள நிறைய பேர் புதுசா வந்திருக்கிறீங்க. ஆனா 10ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப, 9ஆம் கிளாஸ் படிக்கிறதுல இருந்து வந்து இன்னைக்கு அவங்க வேலைக்கு போய் கல்யாணம் முடிச்சிருக்கிற பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஆமென். ஊழியம் செய்யற பிள்ளைங்க இருக்கிறாங்க. எஸ். ஆமென். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அதனால தவறு செய்யாத இருக்க தேவையான கிருபைய இந்த 5 நாள் முகாம்ல உங்களுக்கு ஆண்டவர் ஒரு ஃபோர்த் டேஸ்ட் காட்ட போறார். முன் ருசி காட்ட போறார். அல்லேலூயா அல்லேலூயா. என்னடா வெளியில இருந்தப்போ ஒரு மாதிரி இருந்துச்சுங்க, 5 நாள் இருக்கிறப்ப எல்லாத்தையும் காரி துப்பணும் போல இருக்குன்னா ஃபோர்த் டேஸ்ட், முன் ருசி. அல்லேலூயா அல்லேலூயா. இங்க ருசி காட்டிட்டு வெளியில போய் இப்படித்தான் வாழணும் அப்படின்னு உங்களை அனுப்ப போறாரு. நீங்க மந்தமா வந்தீங்க, ஆனா போறப்ப தீ பந்தமா போவீங்க.
அல்லேலூயா. தீப்பொறியா தீப்பந்தமாய் நான் வந்தேன், மந்தமா தான் வந்தேன். ஆனா என்ன இப்படி தீ பந்தமாக்குவாங்கன்னு எனக்கு என்ன செய்யலன்னா தெரியல. நாங்க எங்க ஆக்குறோம், எங்களை கர்த்தர் பயன்படுத்தி உங்களை ஆக்குவாராக. ஆக்குவாராக. அல்லேலூயா. 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 நீந்தாயா தீச்சட்டி, ஆமென். நீந்தாயா தீவெட்டி, ஆமென். நீந்தாயா தீப்பெட்டி, ஆமென். என்ன வேணாலும் வச்சுக்கயா. எஸ். ஆனா போறப்ப நீ தீயாத்தான் போவ. ஆமென். அல்லேலூயா. தீ பந்தமா தான் போவ. ஆமென். அதுதான் இந்த முகாமை குறிச்ச ஆண்டவருடைய திருவிழா சித்தம். தப்பிக்கவே முடியாது. எஸ். வந்த யாரும் தப்பிக்கவே முடியாது. கேரண்டி. எஸ். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் ஈஸியா இணங்கிருவேன் பாருங்க. ஒரு பாவம் செய்யக்கூடாதுன்னு தான் இருப்பேன். அப்படி ஏதாவது ஒண்ணு குறுக்க வந்துருச்சுன்னா ஈன்னு என்ன செஞ்சிருவேன்னா இணங்கிடுவேன். இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி என்ன செய்தா இருக்கா? ஏதாவது இருந்தா சொல்லி கிள்ளி கொடுங்க. கயிறு இருந்தா மந்திரிச்சு கையில கட்டி விடுங்க. நான் பாட்டுல என்ன செய்யறேன், போறேன். இதெல்லாம் கயிறெல்லாம் கட்ட மாட்டோம், இங்க மந்திரிக்கவெல்லாம் மாட்டோம். எஸ். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை, கிருபை, ஆண்டவருடைய பிரசன்னம். எஸ். நீங்க ஏதோ சில மிஸ்டேக்குக்கு நீங்க இணங்கி நீங்க வந்திருக்கலாம். ஆனா இந்த 5 நாள்ல ஒண்ணு நடக்க போகுது. கர்த்தர் உங்க இருதயத்தை அவர் பக்கம் சாய பண்ணுவார். சாய்க்க போறார். சாய்க்க போறார். ஒவ்வொரு செஷன்லயும் உங்க இருதயம் அவருக்கு நேராக உங்க எதிர்ப்பையும் மீறி சாய்கிறத நீ உணர்வா. ஆமென். அனுபவிப்பாய். ஆமென். டேய் போவோம், அவங்க ரொம்ப பரிசுத்தம் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க, கேட்கக்கூடாது. நம்ம போனதே நல்லா ஜாலியா இருந்துட்டு வர்றதுக்கு போறோம். என்ன சொன்னாலும் மனசு என்ன செய்யக்கூடாது, விட்டுறக்கூடாது. நீ என்னையா சொல்றது, உன்னையும் மீறி உனக்குள்ள வருவாரியா. ஆமென். இங்க சில பேர் வைராக்கியமா இருக்கிறீங்க. என்னை மீறி ஏதாவது நடந்துரும். உன்னை கூட்டிட்டு வந்ததே உன்னை மீறி உள்ளுக்குள்ள வர்றதுக்கு தான். முடிஞ்சா உனக்கு தில் இருந்தா, உனக்கு தெம்பு இருந்தா தப்பிச்சிரு பார்க்கலாம். ஓபன் சேலஞ்ச். ஆமென். ஓபன் சேலஞ்சியா. எஸ். ஓபனா சேலஞ்ச் பண்ற ஆண்டோடைய கிருபையில முடிஞ்சா, தில் இருந்தா, தைரியம் இருந்தா, இந்த 5 நாள்ல ஆண்டவருடைய பிடியில இருந்து என்னை ஒண்ணும் செய்ய முடியாது, என்னை தொட முடியாது, என்ன பேசினாலும் என் மனசு இழகாது, என் மனசு கல்லுன்னு சொல்லி பாரு. சொல்லி பாரு. அங்கதானே பார்க்க போறோம். எஸ். மெல்ட் ஆகுறத, எஸ், உருகுறத. எஸ். ஆமென். அல்லேலூயா. எங்க இருந்தையா அப்படிலாம் நீங்க என்ன செய்றீங்க, பேசுறீங்க? நாங்க இல்லையா, அவர் பேச. உன்னை படைச்சவரு, உன்னை சிருஷ்டித்தவரு, உன்னை உள்ளங்கையில வரைஞ்சவரு, உன் டாடி அவர் பேசுறார் உன் கூட. எஸ். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னைக்கு இந்த கேம்புக்குள்ள வந்தீங்களோ அப்பாவோட பிடிக்குள்ள வந்துட்டீங்க. திமுறவெல்லாம் முடியாது. எஸ். சரண்டர் தான் ஆகலாம். ஆமென். சரண்டர் ஆகலாம். ஏன் போராடுற? முதல் செஷன்லயே சரண்டர் ஆயிரு. சரண்டர் ஆயிடு. யோ எனர்ஜி வேஸ்டியா ஃபைட் பண்றது. அதனால முதல் செஷன்லயே கையை தூக்கி. எஸ். என்ன உங்களுக்கு கையை தூக்கி சரண்டர் ஆகணும்? விட்டுருங்க. என்ன நான் தானே வேணும், வந்துடுறேன் போங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த இடத்துக்கு உங்க இருதயம் வந்துரும். எஸ். வசனமும் ஆராதனையும் தேவ பிரசன்னமும் ஏதோ ஒரு தவறுக்கு இணங்கி இருக்கிற மனச கர்த்தருக்கு நேரா சாயம் பண்ணும். சாயம். சாலமோனுடைய ஜெபம் அதான். 1 ராஜாக்கள் 8வது அதிகாரத்தில் 58, நாம் அவருடைய வழிகளில் எல்லாம் நடக்கிறதற்கும் அவர் நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்ட அவருடைய கற்பனைகளையும் அவருடைய நியாயங்களையும் கை கொள்ளுகிறதற்கும் நம்முடைய இருதயத்தை தம்மிடத்தில் சாய பண்ணுவாராக. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். நம்முடைய இருதயத்தை தம்மிடத்தில் சாய பண்ணுவாராக. என் இருதயம் தானா சாயாது, என் தெய்வம் அதை சாய பண்ணுவார்.
ஹalleluya. மார்பில் மார்பில் சாய்ந்திடுவே, அன்பில் அகமகிழ்வே, மார்பில் சாய்ந்திடுவே, அன்பில் அகமகிழ்வே, மார்பில் தினம் சாய்ந்து அன்பில் அகமகிழ்ந்து உம்மோடு உறவாடுவே. மார்பில் தினம் சாய்ந்து அன்பில் அகமகிழ்ந்து இருதயத்தை உம்மோடு சாய பண்ணுவாராக. ஒரு தாய் போல தேற்றும் தெய்வம் நீரே, தந்தை போல அழைக்கும் என் இயேசு. மீண்டுமாய் உம்மார்பில் சாய்ந்திடுவே, ராஜாவே அன்பில் அகமகிழ்வே, உங்க மார்பில மார்பில் சாய்ந்திடுவே, சாய பண்ணுங்க ஆண்டவரே. அன்பில் இருதயத்தை உங்க பக்கம் சாய பண்ணுங்க ஆண்டவரே. மார்பில் தினம் சாய்ந்து அன்பில் அகமகிழ்ந்து உம்மோடு உறவாடுவே, மார்பில் தினம் சாய்ந்து அன்பில் அகமகிழ்ந்து உம்மோடு உறவாடுவே. அப்படி ஒரு போதையில இருக்கிறப்ப, அப்படி ஒரு லவ்ல இருக்கிறப்ப, ஒரு மனுஷன் தனக்கு தானே சந்தோஷமா இருக்கானா? இருக்கான். ஏன்டா அப்படி சந்தோஷம்? அந்த பிள்ளைய லவ் பண்றானா? எஸ். அம்புல உள்ள சந்தோஷம், அந்த அவங்கிட்ட மனசை பறி கொடுத்துட்டேன். சில பேர் தனியா உட்கார்ந்து சிரிக்கிறான், மகிழ்ச்சியா இருக்கிறான். ஏன்டா? போதை. ஒரு மாத்திரைக்கு, ஒரு ஊசிக்கு, அது என்னது? பூலிப்புக்கு, ஒரு பூலிப்பா தூளிப்பா, பூலிப்பு, ஒரு பூலிப்பு வாய்க்குல போனதுக்கு அப்படி தனியா உட்கார்ந்து ஏகாந்தமா மகிழ்ச்சி கடல்ல நீ மூழ்க முடியும்னா, அல்லேலூயா, உன்னையும் மீறி ஒருத்தர் உள்ள வரப்போறாரு. ஆமென். உள்ள வரப்போறாரு. அந்த அனுபவம் நடக்க போகுது. நடக்கிறப்ப இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். மார்பில் சாய்ந்திடுவே, அன்பில் அகமகிழ்வே, மார்பில் சாய்ந்திடுவே. எதுக்கு இணங்கி வந்தீங்க? ஆண்டவர் சாய பண்ணுவா. உம்மார்பில் மார்பில் தினம் சாய்ந்து அன்பில் அகமகிழ்ந்து உம்மோடு உறவாடுவே, மார்பில் தினம் சாய்ந்து அன்பில் அகமகிழ்ந்து உம்மோடு உறவாடுவே. இந்த அனுபவம் எனக்கு எனக்கு வேணும்னு விருப்பம் இருக்க இல்லையா? சும்மாவது கையை தூக்க பாப்போம். அப்படி ரூம்ல வெளியில நடக்கிறப்ப வர்றப்ப கஜகஜன்னு பேசிட்டே இருந்தேன். ஆனா சில செஷன் உங்களுக்கு வரப்போகுது, சில பவர்ஃபுல் என்கவுண்டர் உங்க மேல வரப்போகுது. டேய் தனியா விடுங்கடா, டேய் போடா அந்த பக்கம் அப்படின்னு நீங்க ஆண்டவரோட தனிச்சு சஞ்சரிக்க கூடிய ஒரு மகிமையின் மண்டலத்துக்குள்ள உங்கள அநேகரை ஆண்டவர் முதல்ல தூக்கிட்டு வர போறார். The very first time in your life you are going to enter into the glory
மகிமையின் மண்டலத்துக்கு முதல் கொத்த தூக்க போறாரு. கொத்தா தூக்க போறாரு. இங்க இருக்கிற அத்தனை பேரையும். ஆமென். அல்லேலூயா. 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 உங்க மனசு எம்பிட்டு காஞ்சு போயிருந்தாலும் பரவாயில்ல. அதான் பாஸ்டர் பென்னி மூலமா சொன்னார், நீ சருகு இல்ல, காஞ்சு போன சருகா வந்த பச்சை பசேன்னு பச்சையான ஒரு இலையா உன்னை மாத்துவேங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஐயோ, நான் காஞ்சு போன சருகு என்னை நொறுக்க போறாருன்னு வந்தேன். ஆனா எப்படா காஞ்சு போன சருக இப்படி ஒரு பச்சை பசேன்னு இருக்கிற ஒரு இலையா பெருக பண்ணுவேன் மாத்தினாருங்க. அதிசயத்தை உங்களுக்கே புரியாம. எஸ். அல்லேலூயா. 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 பாஸ்டர், நீங்க என்னென்னமோ சொல்றீங்க, ஆனா உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புறேன். நீங்க சொல்ற எந்த காரியத்துக்கு நான் பாத்திரன் இல்லன்னா இல்ல. நீங்க எலட்சணம் தெரியாம நீங்க என்ன செய்றீங்க பேசுறீங்க. நான் எவ்வளவு பெரிய ஆளு, நான் என்னென்ன சேட்டை என்ன செய்யறவன். அதனால இந்த மெசேஜ் எல்லாம் எனக்கு இல்ல ஃபிட் ஆகும். இது உனக்கான மெசேஜ் தாங்க. எஸ். அதனாலதான் நீ வந்தோன்னு உன்கிட்ட பேசுறதுக்கு இந்த செய்தி ஆண்டவர் கையில் எடுத்தார். ஆமென். This message is for you. You only. உனக்கே உனக்கான செய்தி. அல்லேலூயா. நான் கூட நேத்து வந்தேன். ஏன்னா யூத் மீட்டிங் ஆண்டவரே, லீடர்ஸ்னா நான் பாட்டுல தடதடன் போய் நிப்பேன். இந்த யூத் எப்படி வர்றாங்களோ, என்ன கண்டிஷன்ல வர்றாங்களோ, கண்ணை கட்டி எனக்கு காட்டுல விட்ட மாதிரி என்னன்னா எக்கச்சக்கமான செய்தி இருக்கு. ஆனா விளங்குமா, புரியுமா, அவன் இருக்கிற நிலைமையில ரிசீவ் பண்ணுவானா அப்படிங்கிற கலக்கத்தோட தான் ராத்திரி படுத்தேன். ஆனா காலையில எழும்புறப்ப இதாண்டா செய்தி. போய் சொல்றா என் தங்கத்துக்குன்ற. ஆமென். என் செல்லத்துக்கு போய் சொல்றா. சொல்லு. என்ன பெத்தாருக்கு போய் சொல்றா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் படைச்ச என் மாணிக்கத்துக்கு போய் சொல்றா. ஆமென். நீ அபாத்திரம் இல்ல, நீ தேவனால ஒரு பெரிய காரியத்துக்காக விசேஷமான விதத்துல முன்குறிக்கப்பட்ட பாத்திரம். ஆத்திரம். அல்லேலூயா. சொல்லுங்க, அபாத்திரன் இல்ல. அபாத்திரன் அல்ல. I am a vessel. I am a vessel. நான் பாத்திரம். I am a vessel. I am a vessel. ஏன் மன்னிச்சாரு? இவ்வளவு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டு வந்திருக்கிறேன், நீங்க பாட்டுல தடாலடியா நான் மன்னிக்கிறேன்றீங்க, நீ பாத்திரன்றீங்க, என்னென்னமோ சொல்றீங்க. எனக்கு ஒண்ணுமே என்ன செய்யலன்னா புரியல. என்னைய மன்னிக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆக போகுது? இப்ப எதுக்கு இப்படி கூப்பிட்டு உட்கார வச்சு நான் செஞ்ச தவறை எல்லாம் மன்னிச்சு ஸ்லேட்டை முதல் செஷன்ல கிளீன் ஆக்குறீங்க? இப்ப என்ன உங்களுக்கு வேணும்? ஒண்ணும் புரியல. சாயந்தரம் பேசுவார் ஆண்டவர். எஸ். ஆமென். ஏன்னா அதுக்குள்ள நான் போக முடியல, டைம் முடிஞ்சிருச்சு. அதனால ஏன் மன்னிச்சாரு, எதுக்காக மன்னிச்சாரு, எதை மனசுல வச்சு என்னை மன்னிக்கணும்? அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த செஷன்ல இருந்துதான் உங்களுக்கான தருணங்கள் ஆரம்பமாகுது. ஆமென். எல்லாரும் எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். மார்பில் சாய்ந்திடுவே, அன்பில் நகமகிழ்வே, மார்பில் சாய்ந்திடுவே, அன்பில் நகமகிழ்வே, மார்பில் தினம் சாய்ந்து அன்பில் அகமகிழ்ந்து உம்மோடு உறவாடுவே, மார்பில் தினம் சாய்ந்து அன்பில் அகமகிழ்ந்து உம்மோடு உறவாடுவே, என்னுயிரே இயேசுவே, என்னுயிரே இயேசுவே, ஒரு தாய் போல தேற்றும் தெய்வம் நீரே, தந்தை போல அழைக்கும் என் இயேசுவே, தாய் போல தேற்றும் தெய்வம் நீரே, தந்தை
என்ன செயலை செஞ்சுட்டு வந்திருந்தாலும் இந்த முதல் செஷன்ல உங்க ஸ்லேட் ஆண்டவர் கிளீன் பண்றார். I want to clean your slate. உன்னுடைய எழுத்து பலகையை நான் சுத்தமாக்க போகிறேன். நீ செஞ்ச மிஸ்டேக் உன் மைண்ட்ல ரீவைண்ட் ஆகுது. எஸ். ஆனா ஆண்டவர் சொல்றார், உனக்கு விரோதமான எந்த ஒரு கீரலும் என் மனசுல இல்ல. ஆமென். ஒரு சின்ன கிராக் கூட உன் பேர்ல எனக்கு இல்ல. ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீங்க நிஜமாதான் சொல்றீங்களா? நீ பயப்படாம ஒரு தப்பு செஞ்சுட்டு வந்த. ஆனா இந்த முதல் செஷன்ல நீ அவருக்கு பயப்படக்கூடிய விதத்துல அந்த தப்பை நான் மன்னிக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றேன். எஸ். I forgive you. நான் உன்னை மன்னிக்கிறேன். I forgive you. நான் உன்னை மன்னிக்கிறேன். உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்துல திரளான மன்னிப்பு. எஸ். நீ இன்னும் என்னோட புக்ல தான் இருக்கிறேன்றார் ஆண்டவர். ஆமென். இன்னும் என்னோட புக்ல தான் இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் பேரை நான் கிறுக்கி போடல. உன் பேர் எழுதினதே. நீ இது போல தவற ஆளுன்னு தெரிஞ்சுதான் நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் உன்னை முன்குறிச்சேன். இந்த 5 நாள் கேம்ப்ல நீங்க அவரை போல மாறக்கூடிய தொடுதல்களை, ஆச்சரியமான தொடுதல்களை ஒவ்வொரு செஷன்லயும் உங்களையும் மீறி என் டாடி உன்னை தொட போகிறாமே, உன்னை தொட போகிறார். சிலர் சொல்றீங்க, அப்படிலாம் எனக்குள்ள வர முடியாது பாஸ்டர். ஜெரேமியா சொல்றான், என்னிலும் பலத்தவராயிருந்து என்னை மேற்கொண்டார். நீர் என்னை இணங்க பண்ணினீர், நான் இணங்கினேன். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அணைப்பாரே. I forgive you. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. This message is for you. மார்போடு அணைப்பாரே, I have called you. மனக்கவலை I have chosen you. நீ என்னுடையவள், மார்போடு நீ என்னுடையவன். அணைப்பாரே, Go in peace. மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. Lift your hands ஆராதனை and surrender your life to God. ஆராதனை, ஆராதனை. Come on, come on. ஆராதனை, I have called you. ஆராதனை, ஆராதனை. This is your day. ஆராதனை, This moment is for you. ஆராதனை. இந்த
ஆராதனை ஆராதனை. இந்த முதல் செஷன்லயே ஒரு ஃபயர், ஒரு நெருப்பு வருகிறது. ஒரு நெருப்பு இந்த முதல் செஷன்லயே உன் மேல விழுகிறது. The fire of God. ஆராதனை ஆராதனை ஆராதனை. Thank you. Thank you, Lord. 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 Thank you. விட்டு கொடு, உன்னை கடினப்படுத்தாத, விட்டு கொடு. ஆராதனை ஆராதனை ஆராதனை. Oh, glory, glory. ஆராதனை சுராஜனுக்கு ஆவியான தேவனுக்கே உமக்குகந்த உமக்குகந்த தூய பலியா இந்த உடலை ஒப்பு கொடுத்தே. உமக்குகந்த அப்போஸ்தலர்களே, தீர்க்கதரிசிகளே, சுவிசேஷகர்களே, போதகர்களே, மெய்ப்பர்களே, வல்லமையான மகிமையான பாத்திரங்களே, இந்த 5 நாள் முகாமில் கர்த்தர் எழுப்புகிறார். நீ தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், நீ தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், நீ தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆராதனை 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 ஜீசஸ் ஜீசஸ். ஆராதிக்கிற பொழுதே ஒரு வல்லமை இந்த முதல் செஷன்லயே ஒரு வல்லமை, ஒரு தொடுதல் உண்டாவதாக. ஆராதனை ஆராதனை ஆராதனை. உன் இருதயத்தை ஆண்டவர் சாய பண்ணுகிறார். உன் இருதயத்தை சாய பண்ணுகிறார். அவருடைய பக்கம் சாய பண்ணுகிறார். அவருடைய மார்பில சாய பண்ணுகிறார். அன்பரே சுராஜனுக்கு ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. கொஞ்சம் கூட ஒரு பயம் இல்லாம, எந்த ஒரு சின்ன ஒரு பதட்டமும் இல்லாம ஒரு செயலை செஞ்சுட்டு நான் இங்க வந்திருக்கிறேன். ஆண்டவரே, யாரும் பார்க்கல நான் நினைச்சேன். உங்க மனசு இறுகி போயிருக்கலாம். ஆனா இந்த முதல் செஷன்ல ஆண்டவர் மேல ஒரு தீவிர வாஞ்ச உண்டாகக்கூடிய விதத்துல, ஒரு பசிய, ஒரு தாகத்தை, மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதறுவதற்கு ஒப்பான ஒரு தாகத்தை இந்த முதல் செஷன்ல ஆண்டவர் உமக்கு நேராக கரங்களை உயர்த்தி நிற்கிறார். என் பிள்ளைகளுக்குள்ள போடுவீராக. உன் இருதயம் அவருக்கு நேராய் திரும்புகிறது. உன் இருதயத்தை சாய பண்ணுகிற கர்த்தர். உன் மனசு அவருக்கு நேரா சாயுது, சாயுது, சாயுது. உன் டாடி வந்திருக்கிற, உன்ன மனசுல வச்சு இந்த செய்தியோட வந்திருக்கிற. You are mine.
உன் பேரிலான என்னுடைய இரக்கம் பெருசு. என் இரக்கம் பெருசு. உன்னை கைவிட என்னால முடியாது. இஸ்ரவேலே, உன்னை எப்படி கைவிடுவேன்? உன்னை கைவிட என்னால முடியாது. உன்னை கைவிட என்னால முடியாது. அன்பரே ராஜனே ஆவியா தேவனுக்கே. அன்பரே சுராஜனுக்கே ஆவியா தேவனுக்கே. அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. அன்பரே சுராஜனுக்கே